ரைட். கவிதையை பொறுத்த மட்டும் கவிதையில கடந்த காலங்கள்ல ஹஜ் வந்திருக்குது, சௌம் வந்திருக்குது. எனவே இந்த முறை சலாத் அல்லது மஸ்ஜித் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற 2 தலைப்பு. ஒரு முதல் பேப்பர்ல 2 கவிதையை கொண்டு வருகிறது. நான் சலாத்தை கொண்டு வந்திருக்கிறேன். மாணவ மாணவிகள் சலாத்துக்கு எவ்வாறு நீங்க தயாராகிறீங்களோ இந்த முதல் பேப்பர்ல படிக்கிறீங்களோ அதே மாதிரி மஸ்ஜிதுக்கும் அதையும் நல்லா மொழிபெயர்த்து அதுக்கான கேள்விகளையும் கட்டாயம் என்ன சொல்லுவாங்க பார்த்து கொள்ளுங்க. நாங்க முதலாவது இந்த கவிதையை வாசிப்போம். சலாத் தொழுகை. சலவாத்துல் ஹம்சுன் ஃபில் யௌமி. சலவாத்துல் ஹம்சுன் 5 நேர தொழுகைகள். ஃபில் யௌம் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள். ஃபர்துல் அது கட்டாய கடமையாகும். ஹபர் சலவாத்துல் ஹம்சுன் ஃபில் யௌமி ஃபர்துல். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் கட்டாய கடமையாகும். அது கட்டாயம் தொழ வேண்டியது. சல்லூஹா யா கௌமி. சல்லுன்றது ஃபிஅல் அம் ஜம். சல்லூஹா அந்த தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் எனது சமூகமே. சல்லூஹா யா கௌமி. இந்த 5 நேர தொழுகைகளையும் எனது சமூகமே எனது கூட்டமே என்னை பின்பற்றுகின்றவர்களே தொழுது கொள்ளுங்கள். இந்த சலவாத் அல்லது சலாத் தொழுகையில பணிகளை பாருங்க. துசக்கின் நப்ஸ் உள்ளத்தை அது சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். ஜக்கா என்பது தூய்மைப்படுத்தினால் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். மேலும் அது சுத்தப்படுத்தும். உள்ளத்தை தொழுகை தூய்மைப்படுத்தி அதை சுத்தப்படுத்தும். தகர சுத்தப்படுத்தணும் தகாரம். மேலும் நஷ்யத்தை சொன்னால் உற்சாகம் ஊட்டினான், தெம்பூட்டினான், சரியா? ஃப்ரெஷ் பண்றது, அவர் ரீஃப்ரெஷ் பண்றதுதான் தன்ஷித். உடம்பின் ஆன்மாவை அது உத்வேகப்படுத்துகின்றது, உற்சாகப்படுத்துகின்றது. சோர்ந்து போயிருந்த அந்த உடம்புட ஆன்மாவை அதை உற்சாகப்படுத்துகின்றது. பாருங்க. 4வது தன்ஹா அன் ஃபுஹ்ஷின் அவ் சூஇ. தொழுகை நஹான்னு சொன்னால் தடுக்கின்றது. அன் ஃபுஹ்ஷின் அவ் சூஇ. ஃபுஹ்ஷ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மோசமான காரியங்கள் அல்லது பாவங்கள். சூன்றது மோசமான காரியம். ஃபுஹ்ஷுன் அன் ஃபுஹ்ஷின் அவ் சூஇ. தன்ஹா அஸ்ஸலாத் அன் ஃபுஹ்ஷின் அவ் சூஇ. தொழுகையானது பாவங்களை அல்லது மோசமான காரியங்களை தடுக்கின்றது. தொழுகை உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், உள்ளத்தை சுத்தப்படுத்தும், உடம்பின் ஆன்மாவை அதை உத்வேகப்படுத்தும், பாவங்களை தடுக்கும், மோசமான காரியங்களை தடுக்கும். இது ஃபவாயிது ஸலாத் தொழுகையோட தொழிற்பாடுகள் அல்லது ஃபவாயிது ஸலாத் தொழுகையோட பயன்பாடுகள் அல்லது ஆசாரு ஸலாத்தி அலல் இன்சான். ஆசாரு ஸலாத் அலல் முஸ்லிம். தொழுகை ஒரு முஸ்லிம்ல ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் சொல்லுங்க. வகமாலுல் முஸ்லிம் பில் ஹில்ம். முஸ்லிம்ட பூரணத்துவம் பில் ஹில்ம். ஹில்ம் என்றால் சகிப்புத்தன்மை. அதாவது காயத்து சமூகம், பொறுமையின் உச்சகட்டம் தான் சகிப்புத்தன்மை. சரியா? வகமாலுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் பூரணம் அடைகிறான். எதனை கொண்டு? பில் ஹில்ம். சகிப்புத்தன்மையை கொண்டுதான் முஸ்லிம் முழுமை அடைகிறான், பூரணத்துவம் பெறுகிறான். தொழுகையினால் ஆன்மா உயர்வடைகின்றது, ஆன்மாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது. சரியா? தொழுகையினால் ஆன்மா உயர்வடைகின்றது. மேலும் அது அந்த ஆன்மா உயர்வது குஷூஅன் வ ஈமான். பாருங்க, தொழுகையினால் ஆன்மா உயர்வடைகின்றது. எனவே அந்த ஆன்மா குஷூ இறை அச்சம், இறை நம்பிக்கையால் அது அதிகரிக்கின்றது. சரியா? தொழுகையினால் ஆன்மா உயர்வடைகின்றது. அந்த ஆன்மா உயர்வடைந்தால் என்ன நடக்கும்? இறை அச்சத்தினாலும் இறை நம்பிக்கையினாலும் அந்த ஆன்மா இன்னும் கூடும். சரியா? அதாவது ஆன்மால இன்னும் இறை அச்சம் கூடும். ரப்பி ரஹ்மானின் பாரகஹா. அருளாளன் ரப்பு தொழுகையிலே அருள் புரிந்திருக்கிறான். பாரக ஸலாத் ரப்பி ரஹ்மானின் பாரகஹா. அருளாளன் ரப்பு அதில் பரக்கத் செய்தார். வல் ஹுஸ்னு தியாஉன் ஷாரகஹா. வல் ஹுஸ்ன் அழகு என்பது ஒரு ஒளியாகும். தியா
ஷாரகஹா அதை தொழுகையோடு சேர்ந்திருக்கின்றது, கலந்திருக்கின்றது. அழகு என்பது ஒளி, அந்த ஒளி தொழுகையோடு கலந்திருக்கின்றது. அழகு என்பது ஒளி, அந்த ஒளி எதுல ஈக்குது? அது தொழுகையோடு தான் ஈக்குது. தொழுகையோடு தான், தொழுதாத்தான் வெளிச்சம். சரியா? சொல்லுவாங்க தானே, தொழுதா முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படும் சொல்லி. அழகு என்பது ஒளி, அது தொழுகையோடு கலந்திருக்கின்றது, சேர்ந்தது. ஷாரக் கலந்தது, கலந்து கொண்டான், பங்கெடுத்தான். நூறுல் ஃபில் வஜ்ஹி நுஷாஹிதுஹு பர்வ, நூறுல் ஃபில் வஜ்ஹ் முகத்திலே ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, நுஷாஹிது அதனை நாங்கள் காண்கிறோம். ஹிய ரூஹுல் முஃமின் தொழுகை, ஹிய அஸ்ஸலாத் ரூஹுல் முஃமின் ஒரு முஃமினின் உயிரோட்டமாகும், உயிர் நாடியாகும். தொழுகை முஃமினின் உயிர் நாடியாகும். அதனை கொண்டு முஃமின், தொழுகையை கொண்டு முஃமின் ஒளி பெறுகிறான், வெளிச்சம் அடைகிறான். அடுத்தது அபுனைய என்ற அருமை மகனே, ததஹர் லிஸ்ஸலாத்தின் தொழுகைக்காக சுத்தப்படுத்திக்கும். வல்மாஉ ஹயாத்துன் நீர் என்பது அது அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாகும். வல்மாஉ ஹயாத்துன் நீர் என்பது உயிராகும். என்பது எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு நீர் தேவை. மேலும் அது சுத்தப்படுத்தும். மாவும் தகூர், மாவும் முஸ்தஅமல், மாவும் முத்லக், மாவும் தகூர்னு படிச்சிருக்கீங்க. மாவும் தகூர்னு சொல்றது தண்ணீரும் சுத்தம், பிறரையும் சுத்தப்படுத்தும். மாவும் தகூர். பல்மாஉ ஹயாத்துன் வ தகூர் நீர் என்பது அனைத்தும் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை, அது பிறரை சுத்தப்படுத்தும். வல்லாஹு யுஹிப்பு தஹாரத்தனா அல்லாஹு தஆலா எங்களுடைய சுத்தத்தை விரும்புகிறார். அல்லாஹு தஆலா நாங்கள் சுத்தமாக இருப்பதை விரும்புகிறார். ஃபஸிஹத்து தாஜுன் வ சுரூர் ஆரோக்கியம் என்பது ஒரு கிரீடம், அது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆரோக்கியமாக இருந்தா தான் சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ஹபு லில் மஸ்ஜிதி வத்தாஅன் வுது செய்த நிலையில் பள்ளிக்கு செல். இது ஹால், வத்தா என்பது ஹால். ஃபஸ்ஹபு லில் மஸ்ஜித் இப்படியும் சில கேள்விகள் கேட்கலாமா? இல்ல தமீஸ் இருக்குது, ஹாலி இருக்குது, நஹு சட்டங்களையும் கேட்கலாம். கேள்வி எடுக்கிறோம் நினைச்சா கேட்கலாம். ஃபஸ்ஹபு லில் மஸ்ஜிதி வத்தாஅன் பள்ளிக்கு வுது செய்த நிலையில் செல். அதை வுது செய்து கொண்டு பள்ளிக்கு செல். எத்துருன்னு சொன்னால் அத்தர், நறுமணம். அபீர்னு சொன்னாலும் அதுவும் நறுமணம், நறுமணம் தான், ஒரு அத்தர் ஒரு வகை தான். சரியா? நறுமணத்துல டொப்ல இருக்கின்ற ஒரு வகைதான் அபீர்னு சொல்றோம். அப்ப நீ பள்ளிக்கு வுது செய்த நிலையிலும் உனது ஆடையில் நறுமணம் பூசிக்கொண்டும் சரி. ரெண்டும் சொல்லலாம். ஒரு மனிதனின் மர்என்பது இன்சான், மனிதன் தொழுகை சீரடைந்து விட்டால், அதாவது சரியாக ஒரு மனிதன் தொழுதா, புஷ்ரா அவனுக்கு நன்மாராயணம் உண்டு. எதனை கொண்டு? பிஸலாஹின் சீர்திருத்தத்தை கொண்டும், வகமாலின் பூரணத்துவத்தை கொண்டும். மனிதனின் தொழுகை சீரடைந்து விட்டால் சீர்திருத்தம் மற்றும் முழுமையடைதலை கொண்டு அவனுக்கு நன்மாராயணம் இருக்கின்றது. வபிஹா மீசானுல் அமால் வபிஸ்ஸலாத்தி தொழுகையை கொண்டுதான் செயல்கள் நிறுக்கப்படுகின்றன. இந்த மீசான்றது தராசி அல்ல. வபிஹா தூசனுல் அமால், ஆனாவும் வபிஹா தூசனுல் அமால் தொழுகையை கொண்டுதான் செயல்கள், அமல்கள் நிறுக்கப்படுகின்றன. வபிஹா வபிஸ்ஸலாத்தி தஹ்ரீஜுல் அஜ்யால் துஹர்ரஜுல் அஜ்யால் தொழுகையை கொண்டுதான் சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. கர்ரஜ மஅனாஹு இங்க தஹ்ரீஜ்ங்கிற மேல வெளியேற்று, இங்க மஅனாஹு தக்வீன் உருவாக்குறது, அதாவது சந்ததிகள் வெளியேற்றப்படுகின்றன. அதாவது மஅனாஹு சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. ஜீனுல் அஜ்யால் சொல்றது சந்ததி, ஜெனரேஷன். சரியா? நஃப்ஸு பிஹா மா அஜ்மலஹா தொழுகை அதை கொண்டு உள்ளம் எத்துணை அழகாக இருக்கின்றது. நஃப்ஸு பிஸ்ஸலாத்தி பிஹா பிஸ்ஸலாத்தி மா அஜ்மலஹா உள்ளம் தொழுகையின் மூலம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. தொழுகை என்பது ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலை ஆகும். ரௌதத்துன்னு சொல்றது பூஞ்சோலை, பூந்தோட்டம். இது நான் இந்த கவிதையில சொல்றேன்.
நீங்க இந்த மேலதிகமான விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் என்னுடைய இன்னும் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அனைத்து கவிதைகளுக்குமான ரெக்கார்டிங்ஸ் நான் சொல்ல தேவையானவர்கள் கேளுங்க. நான் அதை குரூப்ல ஷேர் பண்ண போறேன். இந்த கவிதைகள் மட்டுமல்ல, சலாத்தையும் ஹஜ்ஜையும் தவிர்த்து ஏனைய அனைத்து கவிதைகளும் கேள்விகளோடு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் சொல்ல அதை இப்போது நாங்க இந்த சலாத்தோட சம்பந்தப்பட்ட கேள்விக்கு வருவோம். கேள்வி என்ன? முதலாவது கேள்வி பாருங்க, யாரும் பேச வேணாம், மைக்க மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ரைட், பிம தர்கர் ரூஹ். கேள்வி என்ன? முதலாவது பிம தர்கர் ரூஹ், அதான் கேள்வி. அதுக்கான விடைய தர்கர் ரூஹு பிஸ்ஸலாத். தர்கர் ரூஹு பிஸ்ஸலாத். உங்களோட கைவசம் அந்த பேப்பர் இருக்கு, பார்த்துங்க. பிம தர்கர் ரூஹ், எதனை கொண்டு ஆன்மா உயர்வடைகின்றது? அப்ப இதுல மிக முக்கியம், அதை நான் சொல்லிக்கொள்ளணும். இந்த கவிதைகள்ல பாருங்க போது கவிதையில எப்படி தெரியுமா கேட்கப்பட்ட கேள்வி? இஜாபா காமிலா, அதாவது முழுமையான விடை எழுத வேண்டும். பாருங்க, எஃப்ரா அல் கசீதத்தை, இந்த கசீதா கவிதைய வாசி, சும்மா அஜித், பிறகு விடையளி, அனில் அஸ்இலா, கேள்விகளுக்கு, அல்லத்தி தலீஹா, கீழ் வருகின்ற கேள்விகளுக்கு விடையளி, பில் ஜும்லத்தில் காமிலா, 5 புள்ளிகளை கொண்ட கேள்வி, 5 கேள்விகள், 5 புள்ளிகள். விடை லபுத்தான் தக்கூன பில் ஜும்லா காமிலா, முழுமையான விடையாக இருக்க வேண்டும். எனவே கேள்வியை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விடையை நாங்க சோட்டாக தெரியும் என்று சொல்லி அறப்படைச்சதுக்கு சோட்டாக எழுதப்படாது. இங்க பில் ஜும்லா காமிலாண்டே கேட்கப்பட்டது. எனவே முழுமையாக எழுதுங்க, அப்பதான் முழுமையான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன விடையாக இருந்தாலும் விடைய சரியாக உண்மையாக நாங்கள் இதுக்கு எழுத வேண்டும். ரைட், அஜித் பில் ஜும்லத்தி அது காமிலா. அப்ப முதலாவது கேள்வி பிம தர்கர் ரூஹ். அப்ப நாங்க சொல்றோம் தர்கர் ரூஹ் பிஸ்ஸலாத், தொழுகையை கொண்டுதான் ஆன்மா உயர்வடைகிறது. இரண்டாவது கேள்வி மாஹியல் ஃபவாயித், மாஹியல் ஃபவாயித் அல்-மஸ்கூரா லிஸ்ஸலாத் ஃபீ ஹாதிஹில் கஸீதா. அப்படியே ஆகுது உஸ்தாத். இப்ப இவங்க பிமா தர்கர் ரூஹ்னே கேட்டிக்கிற. இப்ப எங்களுக்கு அப்ப இப்படி எழுதலுமா? பிஸ்ஸலாத்தி தர்கர் ரூஹ் ரெண்டு மொண்டு தானே? ஓனா ரெண்டு மொண்டு தான். தர்கர் ரூஹ் பிஸ்ஸலாத் அல்லது பிஸ்ஸலாத்தி, முன்னுக்கு அவ்வளவுதான், ரெண்டு மொண்டு தான். சரி, சரியா? சரியா சார், அப்ப ஆன்சர் எழுதினேன்டா. சரி, பிஸ்ஸலாத்தி தர்கர் ரூஹ். சரி, இரண்டாவது கேள்வி, உங்களோட கேள்வி எப்படி இருக்குது? மாஹியல் ஃபவாயித் இருக்குதா அல்லது மாஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால் இருக்குதா? கேள்வி மாஹியல் ஃபவாயித். மாஹியல் ஃபவாயித், சரியா? அப்ப நான் இதுல சின்ன ஒரு மாற்றம் செஞ்சுருவோம். இந்த கேள்வியை நீங்க மாத்திடுவோங்க. அஸ்ஸலாத், இதுல நான் பிரசன்டேஷன்ல பாருங்க, அஸ்ஸலாத் ஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால். இந்த கேள்வி எப்படி வரும் என்றால் மாஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால், மாஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால், ஆன்மாவினதும் அழகினதும் பூஞ்சோலை எதுன்னு கேட்டால் அஸ்ஸலாத் ஹிய ரௌதத்து ரூஹின் வ ஜமால், சரியா? அல்லது ரௌதத்து ரூஹின் வ ஜமால் ஹிய ஸலாத் என்று உங்களுக்கு சொல்ல முடியும். மாஹியல் ஃபவாயித் அல் மஸ்கூரா லிஸ்ஸலாத் ஃபீ ஹாதிஹில் கஸீதா. இந்த பாருங்க, கீழே தந்திருக்கிற விடைகளை மாஹிய ஃபவாயித் என்று கேட்கலாம், அல்லது வதாயிஃபு ஸலாத், தொழுகையின் தொழிற்பாடுகள் என்று கேட்கலாம். கைஃப துஅஸ்ஸிரு ஸலாத் அலல் முஸ்லிம், அல்லது தொழுகை எவ்வாறு முஸ்லிமில் தாக்கம் செலுத்துகின்றது இந்த கேள்வி கேட்கலாம். அப்ப அஸ்ஸலாத்து துஸக்கி நஃப்ஸ வ துதஹிருஹா வ துனஷ்ஷிது ரூஹ வ தன்ஹா அன் ஃபுஹ்ஷின் வ சூஇன் வ முன்கராத். தொழுகை உள்ளத்தை சுத்தப்படுத்தி, அதை தூய்மைப்படுத்தி, ஆன்மாவுக்கு புத்துயிர் கொடுத்து, பாவங்களையும் மோசமான காரியங்களையும் அது தடுக்கின்றது. இதுதான் தொழுகையிட பயன்பாடுகள் அல்லது தொழுகையிட தொழிற்பாடுகள் அல்லது தொழுகை முஸ்லிமில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் எங்களுக்கு சொல்ல முடியும்.
அடுத்ததுக்கு உஸ்தாத், ஓ இப்படி சொல்லுங்க. வராதா அந்த வபிஹா மீசானுல் ஆமா வபிஹா தஹ்ரீஜுல் அஜியால்? ரைட், அதே எங்களுக்கு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பிஸ்ஸலாத் நாங்க அது இன்னொரு கேள்வியாக எப்படி கேட்டுக்கிறோம், அது பிம தூசனுல் அமால் வ துஹர்ரஜுல் அஜியா. அதான் உங்களுக்கு ஃபவாயிதாக எழுதுவோம் மேலும் சரியா. பிஸ்ஸலாத் அஸ்ஸலாத் துகவ்வினுல் அஜ்யால் அல் ஃபாதிலா. ஸலாத் துகவ்வினுல் அஜ்யால் அல் ஃபாதிலா, சிறந்த சந்ததிகளை தொழுகை உருவாக்குகிறது. அப்ப இது ஒரு கேள்வியாக நீங்க சொன்ன அந்த விஷயத்தை நாங்க எப்படி கேட்டுக்கோம். பிம தூசனுல் அமால் வ துஹர்ரஜுல் அஜ்யால், எதை கொண்டு அமல்கள் நிறுத்தப்படுகின்றன, எதை கொண்டு சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. பிஸ்ஸலாத்தி தூசனுல் அமால் வ துஹர்ரஜுல் அஜ்யால். பிஸ்ஸலாத் தொழுகையின் மூலமாக தான் அமல்கள் நிறுத்தப்பட்டு சந்ததிகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து கைஃப யக்தமிலுல் முஸ்லிம் அல்லது கைஃப யகூனு கமாலுல் முஸ்லிம், ரெண்டு மாயும் கேட்கலாம். கைஃப யகூனு கமாலுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் பூரணத்துவம் எவ்வாறு இருக்கும், அல்லது கைஃப யக்தமிலுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் எவ்வாறு முழுமையடைகிறான், பூரணத்துவம் பெறுகிறான். அப்ப யக்தமிலுல் முஸ்லிமு பில் ஹில்மி, சகிப்புத்தன்மையின் மூலமாகத்தான் ஒருவன் முழுமை அடைகிறான். அப்ப அத கைஃப யக்தமிலுல் முஸ்லிம் என்று கேட்கலாம், அல்லது கைஃப யகூனு கமாலுல் முஸ்லிம் என்றும் எங்களுக்கு சொல்லப்படும். அடுத்த கேள்வி பாருங்க. பிம அமர ஷாயிர் இப்னஹு இன்த ذهابه الى المسجد. பிம அமர ஷாயிர், கவிஞர் எதை ஏவினார் தனது மகனுக்கு, இந்த ذهابه الى المسجد, பள்ளிக்கு அவன் செல்லுகின்ற போது, அல்லது பள்ளிக்கு அவன் செல்லுகின்ற போது தனது மகனுக்கு கவிஞர் எதனை ஏவினார், என்ன செய்யுமாறு ஏவினார் சொன்னோம். أمر الشاعر ابنه أن يتودأ ويتأثر في الثوب عند ذهابه إلى المسجد. கவிஞர் தனது மகனுக்கு உழு செய்யுமாறும் ஆடையிலே நறுமணம் பூசுமாறும் பள்ளிக்கு செல்லுகின்ற போது தனது மகன் உழு செய்யுமாறும் தனது ஆடையில் நறுமணம் பூசுமாறும் ஏவினார். الشاعر ابنه أن يتودأ ويتأثر في الثوب عند ذهابه إلى المسجد. தனது மகன் பள்ளிக்கு செல்லுகின்ற போது ஆடையிலே நறுமணம் பூசுமாறும் உலூ செய்யுமாறும் கவிஞர் தனது மகனுக்கு ஓடர் போட்டார். இது நாங்க கவிதையோடு கவிதையில சலாத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை நாங்க பார்த்தோம். இதுல நாங்க அடுத்ததாக கவிதையில மஸ்ஜிதில இந்த விஷயம் இருக்குது.